Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல என்னுடைய ப்ரீ ஹேர் வாஷ் அண்ட் போஸ்ட் ஹேர் வாஷ் எசென்ஷியல்ஸ் அண்ட் என்னுடைய ஹேர் கேர் ருட்டீன் எப்படி இருக்கு அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு டெமோவோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 1 month முன்னாடி வரைக்கும் மை ஹேர் வாஸ் லைக் டோட்டலி டேமேஜ்ட். ஸோ ஒரு பேக் டு பேசிக்ஸ் செஷன் மாதிரி போனா எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்றத வந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ திஸ் இஸ் இட். எப்படி நீங்களும் உங்களுடைய வீட்லயே உங்களுடைய முடிய பராமரிக்கலாம். முக்கியமா இந்த மாதிரி கெமிக்கலா ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட ஹேரை வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. டுடே ஹேர் வாஷ் டே. ஸோ ஐம் கோயிங் டு அப்ளை ஹேர் ஆயில். ஸோ ஹேர் ஆயில் வந்துட்டு ஐ லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட் டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ். பட் நான் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது, என் முடிக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குன்ட்டு ஃபீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சில ஆயில்ஸ் தான். அதுல வந்து எப்பயுமே என்னுடைய லவ்வா இருக்கிறது இந்த பாராஷூட்டோட கோகோனட் ஆயில். பாராஷூட் ஆயில்ல வந்துட்டு இது இருக்கு, அது இருக்கு, இது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, பிளா பிளா பிளா, அந்த மாதிரிலாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னனாலும் என் முடி வந்து இட் லவ்ஸ் திஸ் பிகாஸ் பல வருஷமா சின்னதுல இருந்து ஐ பின் யூசிங் திஸ். ஸோ அதனால திஸ் லிட்ரலி ஒர்க்ஸ் குட் ஃபார் மீ. நானும் டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் அது கொடுக்குற ரிசல்ட் வந்து இது கொடுக்கறது மாதிரி இருக்காது. இது நான் என்னுடைய ஸ்கேல்ப்ல வந்துட்டு இப்போ யூஸ் பண்றது கிடையாது. ஸ்கேல்ப்ல ஐ டூ டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ். அது நான் இன்னும் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரீசெண்டா அந்த மாதிரி நம்ம பழசுக்கு போகலாம் அப்படின்ட்டு போய் வாங்கி ட்ரை பண்ணி மறுபடியும் காதலில் விழுந்தது வந்து இந்த இந்துலேக்கா பிரிங்கா ஆயில். ஸோ என்னுடைய ஸ்கேல்ப்புக்கு இது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆல்மோஸ்ட் காலி ஐ ஹாவ் டு ரீபர்ச்சேஸ் திஸ் அகேன் பிகாஸ் வாரத்தில் 3 நாள் நான் வந்துட்டு ஹேர் ஆயில் பண்ணுவேன். அண்ட் ஹேர் ஆயிலோட டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆயில் பண்ணணும், ஹெவி ஆயிலிங் பண்ணக்கூடாது, ஓவர் நைட் விடக்கூடாது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்தோடனே தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஒரு 10 years முன்னாடி போனீங்கன்னா உங்களோட ரொட்டீனே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த மில்லினியல்ஸ்க்குலாம் நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஃபார்ம் பண்ண ரொட்டீன் வந்து டிஃப்ரெண்ட். லெட் மீ சிக் எடுத்து 5 மண்டை. ஸோ என்னுடைய ரொட்டீன் வந்து டிஃப்ரெண்ட். நான் வந்துட்டு வாரத்தில் 2 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுவேன். நைட் தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு தலைக்கெல்லாம் குளிக்கிறோன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அப்போதான் முடி படியுது அப்படின்ட்டு எண்ணெய் வச்சிருவோம். ஆனால் இப்போலாம் வந்துட்டு நானுமே வந்து இல்லை ஸ்கேல்பில் வைக்காதீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது உண்டு. ஸோ வித் டைம் ரொட்டீன் எல்லாமே வந்து மாறுது. பட் நம்ம ரூட்ஸுக்கு போனோம்னா நம்ம முடி வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு நான் சிலதெல்லாம் வந்துட்டு என்னுடைய பழைய ஹேபிட்ஸே வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஒரு சிலது நம்ம மண்டைக்கு நம்மளுடைய முடிக்கு வந்து சூட் ஆகி இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம சும்மா மாற்றிட்டே இருக்கணுன்றது வந்து அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய பல்லு சீப்பில். ஐ கெட் அபவுட் லைக் 4 to 5 முடிஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேடட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு வெட் ப்ரஷ். இந்த மாதிரி சிலிகான் ப்ரஷல்ஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு இந்த பேம்பூ ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணலாம். இது தலை சீவறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நிறைய நல்லா ரிலீஜியஸாக வந்து பண்ணுறது உண்டு. இப்போல்லாம் வந்துட்டு காலைல ஒரு வாட்டி சீவினேன்னா அவ்வளோதான். இது வந்து லிட்ரலாக இப்போ நான் ஸ்கேல்ப் மசாஜிங்காக பண்ணுற ஒரு விஷயம். ஆல்சோ என்னுடைய ஸ்கேல்ப் அண்ட் முடி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் டென்ஷன் அது கொடுக்காம இருக்கேன் அப்படின்னா முடி வந்து நல்லா கொட்டாம, அது முக்கியமாக ஹேர் வாஷ் அன்னைக்கு நிறைய கொட்டாமல் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு ஆர்கன் ஆயில் காம்போ வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட் மீ. அதனால நான் டெலிபரேட்டாக ஹேர் ஆயில் வந்து என் தலைக்கு ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால தான் இவ்வளோ ஆயிலியாக இருக்குது என் தலை. இல்லைன்னா இந்த அளவு ஆயிலியாக இருக்காது. என் ஸ்கேல்ப் அண்டா முடி வந்து ட்ரையாக தான் இருக்குது இப்போது இந்த மழை டைமில். ஸோ இந்த ஸ்கேல்ப் மசாஜிங் ப்ரஷிங் வேலை டன் இவ்வளோதான் செய்வேன். ஏன்னா நான் சீவ எனக்கு முடி கொட்டிகிட்டே தான் இருக்கும். அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்கேல்ப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜென்டிலாக வச்சுக்க பார்ப்பேன். அப்புறம் முடிக்கு லென்ஸுக்கு வந்துட்டு இந்த கோகோனட் ஹேர் ஆயில். ஸோ அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கம்மியாக அப்ளை பண்ணுறது ஆயில், அதுக்கப்புறம் நிறைய அப்ளை பண்ணுறது, ஓவர் ஆயிலிங் பண்ணக்கூடாது, டீப் ஆயிலிங்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. நான் சின்னதில் வந்துட்டு டீப் ஆயிலிங் தான். அதுவும் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா ஹேர் வாஷ் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹேர் வாஷ் எப்போ பண்ணுறனோ அந்த வாரத்தில் 4 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ எப்போ பண்ணுறனோ அப்போ திருப்பி வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு இந்த கம்மியாக ஆயில் பண்ணுறது, அதில் வந்து டர்ட் உட்கார்றது, நிறைய பண்ணால் முடி வந்து கொட்டுறது, அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அண்ட் லக்கிலி ஜெனட்டிக்கலாகவும் சரி இந்த மாதிரி ருட்டீன் ஃபாலோ பண்ணதுனால என் முடியெலாம் எனக்கு முன்னாடி நல்லா டென்ஸாக ரிச்சாக ரொம்ப ஹெல்த்தியாக தான் வளர்ந்ததுண்டு. இப்போ ஹேர் கலரிங் பண்ணுறது தான் நான் பண்ணுற ஒரு விசிபிளான ஒரு டேமேஜ். ஸோ ஐம் திங்கிங் ஆஃப் க்ரோயிங் மை ஹேர் அவுட். அதுக்கப்புறம் ஹேர் கலர் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு 90% அளவு கலர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்குது. ஐ திங்க் ஐ நீட் டு ஸ்டெப் டவுன். கொஞ்சம் ஒரு 60% கலர் அண்ட் 40% பிளாக்கே நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ அதுதான் வந்துட்டு ரீசெண்டாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வித் மை ஹேர். ஸோ இந்த மாதிரி லென்ஸில் நல்லா நான் அப்ளை பண்ணிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய என்னுடைய எண்ட்ஸில். அது வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். லிட்டரலாக நான் ஊற்றுவேன் தலையில் முடியல எண்ணெயை. ஸோ என் முடி வந்து ரொம்ப ட்ரை முடி. ஆல்சோ இந்த போரோசிட்டி டெஸ்ட் வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் என்னுடைய முடி வந்து லோ போரோசிட்டி டு மீடியம் போரோசிட்டி. ஒரு சில முடி வந்து மிடிலுக்கு போச்சு, ஒரு சில முடி போகலை. ஸோ இட்ஸ் லோ டு மீடியம். ஆல்சோ லோ டு மீடியம்க்கும் வந்துட்டு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தேன். ஐ வாஸ் லைக், ஐயோ ரிசர்ச் பண்ணி போட்டு உன் மண்டையை போட்டு குழப்பிக்காத, உனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னு பின்னாடி யோசி, அதே நீ வந்து ஃபாலோ பண்ணு, அதில் தான் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணி பிடிச்சதுன்னா இன்கார்பரேட் பண்ணு, இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்டிக் டு த பேசிக்ஸ் அப்படின்ட்டு வந்து நானே எனக்கு வந்து சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஹீட் ஸ்டைலிங் வேலையும் செய்வேன். இன்றைக்கி இட்ஸ் அ ஃபில்மிங் டே ஃபார் மீ. ஸோ ஐ எம் ப்ரெப்பிங் மை மண்டே. இது நான் நைட்டு பண்ணியிருந்தா இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் இட்ஸ் ஓகே. இப்போது இந்த ஆயில் இதை டைரெக்டாக அப்படியே என்னுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுவேன். அகேன் யூ மே பி லைக், ஐயோ அதை பண்ணக்கூடாது, இதில் வந்துட்டு இந்த ட்ராப்பரில் இருக்க அழுக்கே அதில் போகும், நிறைய ஆயில் போடுறீங்க. அகேன் என் மண்டைக்கு லிட்ரலாக ஆயில் நினைக்கிற மாதிரி இருந்தால் தான் ஃபீல் ஆகும், நல்லாவும் இருக்கும் என் முடி. ஸோ ஐ டூ திஸ். முடிஞ்ச அளவுக்கு மண்டை ஈரமானதும் ஐ ஸ்டாப். அண்ட் முக்கியமாக மண்டை ஈரமாக இருக்க டைமில் எனக்கு பிடிக்காத ஒன்று வந்துட்டு இந்த மசாஜ் பண்ணுறது. அது முன்னாடியும் நான் அவ்வளோ பண்ண மாட்டேன், ஏன்னா நிறைய முடி கொட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணி இன்கார்பரேட் பண்ணி எனக்கு பிடிச்சது வந்து இந்த மசாஜர் டூல். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என் தலையை இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஐ வில் மசாஜ். அதுவும் இந்த மோஷனில் கிடையாது. ஐ ஜஸ்ட் சிம்பிளி பிளேஸ் அண்ட் புட் ப்ரெஷர் சர்க்குலர் மோஷனில். இந்த மாதிரி தான் நான் வந்து மசாஜ் பண்ணுவேன். லெட் மீ டூ தேட். இது வந்துட்டு லிட்ரலாக உங்களுக்கு உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து கொடுக்க போகுது. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுறது வந்து நல்லது. முடிஞ்ச அளவு கழுத்து எப்போ வலிக்காமல் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது பாட்டோ இல்லைன்னா ஏதாவது வீடியோ போட்டு விட்டுட்டு நான் பாட்டுன்னு செய்வேன். திஸ் இஸ் வாட் ஐ டூ மசாஜிங்னு வரும்போது. அது முடிஞ்சவுடனே அதை அப்படியே பன் போட்டுட்டு நான் வந்துட்டு ஊற வச்சிருவேன். இது வந்து ஒரு 1 hour மினிமம் டு ஓவர் நைட். என்னுடைய முடி டைப்க்கு, என்னுடைய ஸ்கேல்ப் டைப்க்கு ஐ டூ திஸ். ஐ எம் பேக். ஹேர் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. பட் நல்லா ஒரு 15-20 minutes கிட்ட என்னுடைய மண்டை வந்து டவல்லே தான் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் இட். ஃபார் மை ஷாம்பூ இன்னைக்கு என்னுடைய ஓஜி ஃபேவரட்டான ஹெட் அண்ட் ஷோல்டரோட இந்த நீம் ஷாம்பூ நான் யூஸ் பண்ணிட்டேன். 2 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன் இந்த ஷாம்பு வச்சு. அடுத்து என்னுடைய ஹேரில் அந்த மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேஷனை லாக் பண்ணுறதுக்கு இந்த அப்சல்யூட் ரிப்பேர் ஹேர் மாஸ்க் ஃப்ரம் லாரியல் பாரிஸ், இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்பெசிஃபிக்காக டேமேஜ் ஹேருக்காக இருக்கக்கூடியது. பேக் டு பேசிக்ஸ் அப்படின்றதுனால ரீசெண்ட் டைம்ஸில் ஐம் லவ்விங் இந்த லாரியலோட எக்ஸ்ட்ரானரி ஆயில் அண்ட் சீரம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஃபார் நவ் இந்த டேம்ப் முடியில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. ஐ லவ் திஸ் ஹேர் சீரம். ஓகேவா, இது ஒரு மாதிரி என்னுடைய முடியில வந்து ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணும், முடியை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும், மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அதுவும் ஹேர் கலர்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது நான் யூஸ் பண்ணும்போது மை ஹேர் ஜஸ்ட் லவ்ட் இந்த ஹேர் சீரமை. ஸோ ஐம் பீங் வெரி ஜென்டில் அண்ட் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ஏன்னா என்னுடைய டேம்ப் முடி இட்ஸ் மோர் ப்ரோன் டு பிரேக்கேஜ். ஸோ ஐம் ஜஸ்ட் பீங் சூப்பர் கேர்ஃபுல் வித் இட். ஸோ இது அழகாக என்னுடைய முடியில, லென்ஸில், எண்ட்ஸில் இந்த மாதிரி டேம்பாக இருக்கும்போது இந்த ஒரு ரவுண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஃபார் நவ் இவ்வளோதான். அடுத்தது முடிக்கு வந்து சீரம் போட்டாச்சு, ரைட்? ஐ நீட் சம்திங் ஃபார் த ஸ்கேல்ப். அது முக்கியமாக இந்த ஹேர் லைன். வயசாகிறதுனால மண்டை ஏறுதா, மண்டை சொட்டை விழுது, ஐயோ சீரியஸா இந்த கவலைலாம் இருக்கு பார்த்தீங்களா? சீரியஸா ஸ்ட்ரெஸ்ஸிலே இந்த பிரச்சனைலாம் வருது. ஸோ ஐம் ட்ரைங் நாட் டு ஸ்ட்ரெஸ் மை செல்ஃப் அவுட். பட் முடி கொட்டுதுன்றதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பிரச்சனையாக இருக்குது. பட் யா, நம்ம பண்றதை பண்ணிட்டே இருப்போம். இட் வில் ரியலி கிவ் அஸ் சம் ரிசல்ட் சம் டே அப்படின்ட்டு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கேல்ப் சீரம்க்கு வந்துட்டு பேர் அனாட்டமியோட ஸ்கேல்ப் சீரம் வந்து நான் ரீசெண்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ஏரியா மட்டும்தான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றது. ஸோ நான் ஈஸி அண்ட் ஒரு ஈவனான அப்ளிகேஷனுக்காக என்ன பண்ணுவேன்னா, டைரக்டா ட்ராப்பர்லேருந்து எப்பயாவது அப்ளை பண்ணுவேன். அதுவும் முக்கியமாக மசாஜிங் வேலை தான் நிறைய நடக்க போகுது அப்படின்னும் போது குட்டி குட்டியாக 3 drops ஆன் த ஃபிங்கர் டிப்ஸ் இப்படி போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என்னுடைய ஸ்கேல்ப்ல ஜஸ்ட் சிம்பிளி அப்ளை அண்ட் ப்ரெஸ் த ப்ராடக்ட். ஸோ இது வந்து நிறைய ப்ராடக்ட்டும் தேவைப்படாது அண்ட் ஈவனாக நிறைய ஏரியாஸில் கவர் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் 3 குட்டி ட்ராப்ஸ் அதை வந்து என்னுடைய ஸ்கேல்போட இந்த ஃப்ரண்ட் ஏரியால போடுறேன். இது முடி கொட்டுறதுன்றதை விட முடி வளர வைக்கிறதுக்குன்றதுனால நான் எங்க எனக்கு மேஜரா க்ரோத் வேணுமோ
அங்க வந்து இந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஏரியா அவ்வளவுதான். நோ விகரஸ் மசாஜிங், அதெல்லாம் ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறேன். சிம்பிளா இப்படி ஓகேவா, இந்த தேக்கிறது கிடையாது, ஜஸ்ட் அமுத்தி ப்ரெஷர் கொடுக்குறேன். இதுதான் வந்து மசாஜிங் இப்போதைக்கு எனக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங். அவ்வளவுதான். இப்போ இதை நான் வந்து ஏர் ட்ரை பண்ண போறேன். ஏர் ட்ரை பண்ணிட்டு ஹீட் ஸ்டைல் பண்ண போறேன். ஐ ஹாவ் ஃபில்மிங் பிளான்ஸ், அதனால நான் வந்து அதை செஞ்சுக்க போறேன். ஸோ ஐ see you after I style my hair. ஸோ நான் வீடியோஸ் எடுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரைட்னிங் வீடியோவும் நான் வந்துட்டு என்னுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி வருதா அப்புறம் வருதான்னு தெரியல. ஸோ என்னுடைய வீடியோஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்னிங்க்கும் வந்துட்டு டேமேஜ் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இன்டெப்த் டீடைலோட நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் தி ஆக்சுவல் ஸ்டேட் ஆஃப் மை மண்டை. இப்படிதான் இட் ஆக்சுவலா லுக்ஸ். ஒரு நேச்சுரல் வேவி மண்டை. இது வந்து ஃபுல்லா ஏர் ட்ரை மட்டும் பண்ணப்பட்ட ஹேரோட ரிசல்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஸோ பேசிக்கலா அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது திஸ் இஸ் ஹவ் இட் டர்ன்ஸ். அண்ட் எனக்கு வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என் முடியை மேனேஜ் பண்றது வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும். அண்ட் அது வந்துட்டு முடி கொட்டுறதும் சரி, பிரேக் ஆகுறதும் சரி கம்மியா இருக்கும். பட் டேமேஜை மட்டும் ப்ரிவென்ட் பண்றதுக்கு டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஆயில் அண்ட் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ நீங்களும் அதை வந்து தாராளமாக பண்ணுங்க. ஹீட் ஸ்டைல் எதுவும் பண்ணலனா கூட யூ கேன் டூ இட் ஆன் அ டெய்லி பேசிஸ். அது முடிக்கு நல்லதுதான். இன்னைக்கு நான் இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஹேர் கேர் ரூட்டின் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க வந்து எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். I made a big mistake, I want you to know I can't stand the thought